பிரைஸ் லார்ட். உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தை உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ற நிகழ்ச்சி மூலமாக கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று தீர்க்கதரிசன வசனங்கள் நமக்காய் புறப்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா. இங்க ஒரு வார்த்தை வருகிறது, நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக நேரங்களிலே நாம் சில காரியங்களுக்காய் நாம் பயந்து காணப்படுகிறோம். இந்த காரியங்கள் எப்படி முடிய போகுது, எப்படி நடக்க போகுது என்று தெரியாமல் ஒரு பயத்தோடு காணப்படலாம். இதன் மூலமா நம்மளோட பயம் வருகிறது என்று பார்க்கும் பொழுது, இங்கே 4 விதமான மக்கள் மூலமாக பயத்தை கொண்டு வருவது பார்க்க முடிகிறது. 11ஆம் வசனம் படிக்கும் பொழுது, உன்மேல் எரிச்சலாய் இருக்கிறவர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்மேல் எரிச்சலாய் இருக்கிற மக்கள், ஹல்லேலூயா. நம்மை பார்த்து எரிச்சல் அடைகிற ஒரு கூட்டம் மக்கள் இருக்கு. அதை பார்த்து நமக்கு பயமா, ஏன் இவர்கள் எரிச்சலா இருக்கிறார்கள் நம்மை பார்த்து? அப்படிப்பட்ட கூட்டத்தை பார்த்து மக்கள் பயப்படுகிறார்கள். இரண்டாவது பார்க்கும் பொழுது, நம்மோடு வழக்காடுகிறவர்கள், ஹல்லேலூயா. அடிக்கடி நம்மோடு என்ன செய்யறது, யுத்தம் செய்கிற மனுஷர்கள் காணப்படுகிறார்கள். ஏன் அடிக்கடி நம்மோடு இவர்கள் பிரச்சனை பண்ணுகிறான்னு சொல்லி அதன் மூலமா நாம் மனுஷன் பயந்து கொண்டிருக்கலாம். அது மட்டுமல்ல, உன்னோடு போராடுகிற மக்கள், ஹல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் சண்டை போடுகிற ஒரு போராட்டம், ஹல்லேலூயா. இந்த போராட்டத்தை பார்த்து எப்பொழுது நமக்கு ஒரு வாழ்க்கை ஒரு போராட்டமா இருக்குது என்று சொல்லி அதன் மூலமாக பயப்படுகிற ஒரு மக்கள் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, உன்னோடு யுத்தம் பண்ணுகிற மனுஷர், ஹல்லேலூயா. 4 விதமான மனிதர்களை இங்கே காட்டப்படுகிற ஒன்று, எரிச்சல் அடைகிறவர்கள், வழக்காடுகிறவர்கள், போராடுகிறவர்கள், யுத்தம் பண்ணுகிறவர்கள். இந்த 3 விதமான கேரக்டர் வரும் பொழுது ஒரு மனுஷனுக்கு பயத்தை கொடுக்கிறது. ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி வருகிறது என்று சொல்லி பயந்திருக்கலாம். ஆனா இங்க கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஹல்லேலூயா. என்ன சொல்லுகிறது? நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். உன்னை நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஹல்லேலூயா. உன்மேல் எரிச்சலா இருக்கிறவர்களை அவர் ஒன்றுமில்லாமல் போவார்கள், வெட்கம் அடைவார்கள். உன்னோட வழக்காடுகள் ஒன்றுமில்லாமல் போராவார்கள். உன்னோடு போராடுகிறவர்கள் தேடியும் காணாதிருப்பார்கள். உன்னோட யுத்தம் பண்ணுகிறவர்கள் ஒன்றுமில்லாமல் போவார்கள் என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உன் தேவனாய் கர்த்தர் நான் உன்னை வலதுகை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம் பிரியமானே, இப்படிப்பட்ட சூழல் வரும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு கொடுக்கிறார்? உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உன் வலதுகரத்தை பிடித்து நான் உன்னை தூக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நம்மோடு போராடுகிறவர்கள், நம்முடைய வாழ்க்கையில் எரிச்சல் அடைகிறவர்கள், நம்மோடு யுத்தம் பண்ணுகிறவர்கள், நம்முடைய வழக்காடுகிறவர்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போவார்கள். ஹல்லேலூயா. நீ கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் பயப்படக்கூடாது. பயத்தின் ஆவியை பிசாசு கொண்டு வருவான். நீங்கள் பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு அநேக மக்கள் பயந்து வாழ்கிறார்கள். ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு காரியம், மனிதர்கள் மூலமாக அநேக காரியங்கள் அவர்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. சில மக்கள் நம்மை பார்த்து எரிச்சல் அடைவார்கள். சில மக்கள் நம்மோடு வழக்காடிக்கொண்டே இருப்பார்கள். சில மக்கள் நம்மோடு போராடி கொண்டே இருப்பார்கள். சில மக்கள் நம்மோடு யுத்தம் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். இந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய பயத்தையும் வேதனையும் நெருக்கத்தையும் கொண்டு வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், இதெல்லாம் உன்னை விலகி போ. ஒன்றுமில்லாமல் போவார்கள், ஒன்றுமில்லாமல் போனார்கள். உன் தேவனாய கர்த்தர் நான் உன் வலதை கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலை போறவர்கள் ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஆம் சாமி. பிள்ளைகளை ஆசீர்வதியும், இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்துக் கொள்ளும். இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.
God bless you. Thank you.